السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. صدق الله العلي العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகின்றிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. ஆமீன். இணையத்திற்குரியவர்களே, பாக்கியம் நிறைந்த துல்ஹிஜ்ஜா மாதம் துவங்கி சிறப்பு நிறைந்த அரஃபாவுடைய தினமும், அதுபோல் ஈதுல் அல்ஹாவுடைய தினமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஈதுடைய தினத்தில், ஈதுல் அல்ஹாவுடைய தினத்தில் செய்யப்படுகிற அமல்களிலேயே மிக சிறந்தது, அல்லாஹுக்கு பிரியமானது என்றால் அது குர்பானி கொடுப்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்களிடத்திலே இவ்வாறு கேட்டார்கள், குர்பானியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் அதற்குண்டான விளக்கத்தை கேட்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம். குர்பானி என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சுன்னத், வழிமுறை, அதை நாம் தொடர்ந்து கடைபிடிக்கிறோம் என்கிற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சரி, அப்படி குர்பானி கொடுப்பதால் நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன என்று சஹாபாக்கள் கேட்கிற போது நபி அவர்கள் சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, அதனுடைய ஒவ்வொரு ரோமங்களுக்கும் நன்மை எழுதப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாம் கொடுக்கிற அந்த குர்பானி பிராணியினுடைய ரோமங்கள் இருக்கிறதே, அந்த ரோமங்களை நாம் எண்ண முடியுமா? கருத்து எண்ணிலடங்காத நன்மை குர்பானி கொடுக்கக்கூடிய மனிதருக்கு உண்டு என்கிற செய்தியை, சோபனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது குர்பானி குறித்து வரக்கூடிய, அதனுடைய சிறப்பு குறித்து வரக்கூடிய ஹதீஸ். அதுபோல் ஒரு 4 ஹதீஸை நாம் பார்க்க முடியும். குர்பானியினுடைய சிறப்பு குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெருநாள் அன்றைக்கு செய்யப்படுகிற அமல்களிலேயே மின் இஹ்ராகித் தமி, குர்பானி, இரத்தத்தை ஓட்டுவதை விட அல்லாஹ்வுக்கு பிரியமானது எதுவும் இல்லை. அந்த பிராணி என்பது, நாம் கொடுக்கிற இந்த பிராணி இருக்கிறதே, அது கியாமத் நாளிலே அதனுடைய கொம்புகளோடும் கால் குழம்புகளோடும் அதனுடைய ரோமங்களோடும் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி வரக்கூடிய காரணத்தினால் இந்த உலகத்தோட முடிஞ்சு போறதில்லை. நாம் பார்த்து பார்த்து வாங்கி அதை பராமரித்து குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணி என்பது அது இந்த உலகத்தோடு முடிந்து போவதல்ல, நாளை கியாமத்தில் வர இருப்பதால் ஃபத்தீபு பிஹா நஃப்ஸன், அந்த குர்பானி நீங்கள் மனமுவந்து கொடுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நம்முடைய குர்பானி பிராணியை நாம் கொடுக்கிற போது, அந்த கடமையை நிறைவேற்றுகிற போது அல்லாஹ்வுக்காக என்கிற அந்த இஹ்லாஸோடு அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். என்ன செய்யறது, போன வருஷம் கொடுத்துட்டோம், அதனால வருஷம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, கொடுக்கவில்லை என்றால் 4 பேர் கேள்வி கேட்பாங்க என்கிற அந்த நியத்தை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு, நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் என்கிற அந்த எண்ணத்தில் கொடுக்கப்படுகிற குர்பானி என்பது ஒருபோதும் நன்மையை இழந்ததாக ஆகாது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸில் சொல்லித் தருகிற போது, இஸ்தஷ்ரிஃபு பஹாயாக்கும் ஃபஇன்னஹா அலா ஸிராத் மதாயாக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய அந்த குர்பானியை நீங்கள் உயர்வானதை கொடுங்கள். அந்த பிராணியை தேர்ந்தெடுக்கிற போது உயர்வானதை தேர்ந்தெடுத்து உயர்வானதை நீங்கள் குர்பானி கொடுங்கள். ஏனென்றால் அந்த பிராணி தான் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் உங்களுக்கு வாகனமாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம தேடி தேடி குறைகள் இல்லாமல் குர்பானி பிராணியை கொளுத்ததாக
பார்ப்பதற்கு கம்பீரமான தோற்றத்தில் தேடி நாம் குர்பானி கொடுக்கிறோம் அல்லவா, இந்த பிராணி இதைவிட பன்மடங்கு அழகானதாக, கொழுத்ததாக, கம்பீரம் மிக்கதாக நாளை மறுமையில் அது உங்களிடத்தில் வரும். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் அது உங்களுக்கு வாகனமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு ஹதீஸ். அடுத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். யா ஃபாத்திமா, ஃபாத்திமா அவர்களே, நீங்கள் எழுங்கள், உங்களுடைய குர்பானி பிராணி அறுக்கப்பட இருக்கிறதை அந்த இடத்திற்கு செல்லுங்கள். ஏனென்றால் அந்த பிராணியினுடைய முதலாவது சொட்டு இந்த பூமியில் மண்ணில் விழுவதற்கு முன்னால் உங்களது அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அறுத்து பலியிடுகிற வரைக்கும் தான் குர்பானியினுடைய கடமை நிற்கும். நாம் நம்முடைய நகங்களை, முடிகளை வெட்டாமல் இருக்கிறோம். எது வரைக்கும்? எதிலிருந்து துவங்கினோம்? தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய பிறை 1 பார்க்கிற அந்த சமயத்திலிருந்து துவங்கினோம். எதுவரைக்கும் நம்முடைய நகங்களையும் முடிகளையும் வெட்டாமல் இருக்கிறோம்? நம்முடைய குர்பானி பிராணியை அறுக்கிற வரைக்கும். அது பங்கிட்டு கொடுக்கிற வரைக்கும்ங்கிறது இல்ல. எப்போது நாம் அந்த பிராணியை அறுத்து விடுகிறோமோ அப்போது அந்த கடமை நிறைவடைந்து விடுகிறது. அந்த கடமையை செய்கிற போது அந்த பிராணியிலிருந்து வரக்கூடிய அந்த ரத்தம் என்பது மண்ணில் விழுவதற்கு முன்னால் அவ்வளவு விரைவாக அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸையும் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி சிறப்புமிக்க ஒரு மிக பெரும் அமலாக இந்த குர்பானுடைய அமல், உலுஹியா என்று சொல்லப்படுகிற அந்த அமல் இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்காக இருக்க வேண்டும், அது முழுக்க முழுக்க அல்லாஹுக்காக அறுக்கப்பட வேண்டும் என்கிற செய்தியை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானுடைய முக்கியத்துவத்தை சொல்வதற்காக அவர்கள் சொன்னது மட்டும் இல்லை, இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது, எனவே நீங்கள் உம்மத்தினர் அனைவருமே குர்பானியை கொடுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து இந்த குர்பானியை கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸில் பார்க்கிறோம். மதீனாவிற்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அந்த 10 ஆண்டு காலமும் இடைவிடாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உலுஹியாவினுடைய அந்த ஆட்டை பலி கொடுத்தார்கள், அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி அதற்குண்டான முக்கியத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு உணர்த்தி தருகிறார்கள். நாம் அறுக்கக்கூடிய அந்த பிராணி என்பது அல்லாஹ்வுக்காக அறுக்கிறோமே தவிர அது போய் அல்லாஹ்விடத்திலே போய் சேரப்போவதில்லை. அதை நாம் தான் சாப்பிட போகிறோம். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கிற போது குறை இல்லாமல் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அது நம்ம அல்லாஹ்வுக்கு விருந்து கொடுக்கிறோமா? இல்ல, அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற விருந்து. அது அல்லாஹ் கொடுப்பதால் எந்த விதமான குறைகளும் இல்லாமல், குறைகளை விட்டு நீங்கியதாக, அது நல்ல கொழுத்ததாக, பார்ப்பதற்கு கம்பீரமாக இருக்க வேண்டும். நீங்கள் தான் உண்ண போகிறீர்கள், உங்களுடைய உறவினர்கள் தான் உண்ண போகிறீர்கள். ஆனாலும் இது எனக்காக கொடுக்கிறீர்கள் என்பதின் காரணத்தினால் அது குறைகளை விட்டும் நீங்கியதாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிற போது லா யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். இரத்தமோ அதுபோல் சதையோ அதில் இருக்கக்கூடிய இறைச்சியோ அது அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுவதில்லை, அது அங்கு போய் சேர்வதில்லை. எது போய் சேருகிறது? எதை அல்லாஹ் கவனிக்கிறான், பார்க்கிறான், எதற்கு நன்மையை தருகிறான் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தக்குவாவிற்கு இறையச்சம் இருக்கிறதே, நான் அல்லாஹ்வுக்காக இதை நிறைவேற்றுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் தங்களுடைய மகனையும் அறுத்து பலியிடுவதற்கு அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய முனைந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக ஒரு ஆடு அனுப்பப்பட்டது. அந்த ஆட்டை குர்பானி கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த காலத்திற்கு பிறகு காலம் தொட்டு கியாமத் வரைக்கும் நடைமுறையில் இருக்க போகிற ஒரு அமலாக இருக்கக்கூடிய அந்த குர்பானியை, அதை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் அல்லாஹ் தந்தான் என்கிற அந்த ஆர்வத்தோடு அல்லாஹுக்காக நிறைவேற்றுகிற அந்த அமல் என்பது அது இறை அச்சம் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் அந்த விருப்பம் இருக்கிறதே, ஒரு ஆனந்தம் இருக்கிறதே, அந்த கடமை நிறைவேற்றுகிற போது அந்த இறை அச்சத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். எண்ணியத்திற்குரியவர்களே, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அந்த பிராணியை நாம் அறுக்கிறதோடு அந்த கடமை நிறைவடைந்து விடுகிறது அல்லவா?
அதற்கு பிறகு அந்த இறைச்சியை யாருக்கு வேண்டுமானாலும் வழங்குகிறோம். நாமும் சாப்பிடுகிறோம், நம்முடைய உறவினர்களுக்கும் தருகிறோம், பக்கத்து வீட்டுக்காரருக்கும் தருகிறோம், ஒரு இஸ்லாமியருக்கும் தருகிறோம், மாற்று மத சகோதரருக்கும் தருகிறோம். யாரும் சாப்பிடலாம் என்கிற அனுமதியை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. ஏனென்றால் அறுப்பதோடு அந்த கடமை நிறைவடைந்து விடுகிறது என்பதன் காரணத்தினால் நாம் விருப்பப்படுகிற, நாம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ எல்லோருக்கும் கொடுக்கலாம், அந்த இறைச்சியை கொடுக்கலாம் என்கிற சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோல் நாம் கொடுக்கிற அந்த ஆடு இருக்கிறதே, வருடா வருடம் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எப்படி, யார் கொடுப்பதற்கு கடமையாக இருக்கிறது? 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு, அந்த அளவுக்கு செல்வம் யாரிடத்தில் இருக்கிறதோ, கணவனுக்கு அந்த செல்வம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் மீது தனியாக கடமையாகும். மனைவிக்கு இந்த செல்வம் இருக்கிறது, நகை இருக்கிறது, அதுபோல் இந்த அளவு இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு தனியாக கடமையாகும். எனவே ஒரு குடும்பத்தில் 2 ஆடுகள் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் மட்டுமே அந்த குடும்பத்தில் சம்பாதிக்கிறார், அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு அரவணைப்பாக இவர் செயல்படுகிறார் என்றால் ஒரு ஆடு போதுமானது. ஆனால் ஒரு குடும்பத்திலே சம்பாதிக்கக்கூடிய அல்லது இந்த அளவுக்குண்டான இன்றைக்கு 612 கிராம் மதிப்பு என்பது 1,70,000 என்பது இருக்கும். நம்முடைய சொத்துக்கள் அனைத்தையும் கணக்கிட்டு பார்க்கிற போது ஒரு தனி மனிதனுடைய சொத்து இந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவர் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது, வாஜிப் என்று சொல்கிறது. அந்த மனிதர் அப்படி தனியாக மதிப்பை பெற்ற, அந்த செல்வத்தை பெற்ற ஒவ்வொருவருக்குமே குர்பானி என்பது கடமையாகிறது. வாப்பா மகன் இருக்கிறார் என்று சொன்னால் வாப்பாவுக்கு தனியாக ஒரு ஆடு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. மகன் சம்பாதிக்கிறார், அந்த செல்வத்தை பெற்றிருக்கிறார், அந்த மதிப்பு அவருக்கு உடமையாக இருக்கிறது என்று சொன்னால் அவர் தனியாக கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்கிற அந்த மார்க்க சட்டத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோல் நாமெல்லாம் யோசிக்கலாம், வருடா வருடம் குர்பானி கொடுக்கிறோம், ஒரே நேரத்தில் எல்லோரும் அந்த இறைச்சியை விளம்புகிறார்கள், சமயத்துல வீணா போயிடுது. நாம் என்ன செய்யலாம்? இந்த ஒரு வருடம் அல்லது இதற்கு பிறகு நாம் என்ன செய்யலாம்? அந்த ஆட்டினுடைய தொகையை எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாமே. அதனால் ஆடும் பிழைக்கும், மாடும் பிழைக்கும், நாடும் பிழைக்குமே. அப்படி யோசித்து நாம் என்ன செய்யலாம்? குர்பானியை விட்டு அதற்குரிய தொகையை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம். அதை விட அதிகமாக ஒரு 15,000 ரூபாய் வருகிறது என்று சொன்னால் அதை விட அதிகமாக கொடுத்து விடுவோமே, ஏழை எளிய மக்கள் பயன் பெறலாமே என்று யோசித்தால் நிச்சயமாக அது முடியாது. ஏனென்றால் இஸ்லாம் நமக்கு காட்டியிருக்கிற ஒரு அமல் என்று சொன்னால் குர்பானி. அதன் மூலமாக குர்பானியை நிறைவேற்ற வேண்டும், அதுதான் இறை நெருக்கத்தை பெற்றுத்தருமே தவிர அதற்கு நிகராக இல்ல, அதை விட அதிகமாக மக்கள் பயன்பெற வேண்டும் என்று அதற்கு ஈடான ஒரு தொகையை நான் மற்றவர்களுக்கு வாரி வழங்கப் போகிறேன் என்று முன்வருகிற அந்த அமல் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. குர்பானி என்பது குர்பானி தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. நாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு கட்டளையை பெறுகிறோம் என்று சொன்னால் அதை அப்படியே நிறைவேற்றுகிறோம். முஃமின்களுடைய தன்மை அப்படித்தான். ஏன் இதை கொடுக்கணும், ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும், அதை விட அதிகமாக யோசிக்கலாமே, அறிவுபூர்வமாக சிந்திக்கலாமே என்று யோசிக்க முடியாது. இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறதோ அதுதான் நமது மார்க்கம், அதை அப்படியே பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அதனால்தான் நேரம் தவறி செய்யப்படுகிற குர்பானி என்பது அது குர்பானியாக ஆகாது. ஒரு மனிதர் எப்போது துவங்குகிறது அந்த குர்பானி பிராணியை பலியிடக்கூடிய அந்த நேரம் எப்போது துவங்குகிறது? பெருநாளுடைய தொழுகைக்கு பிறகு. அந்த பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் ஒரு மனிதர் குர்பானி கொடுக்கிறார், குர்பானி ஆகுமா? இல்லை, அது இறைச்சிக்காக அறுக்கப்பட்ட ஆடு தானே தவிர அது குர்பானியுடைய நன்மையை பெற முடியாது. அதுபோல் 12 அல்லது 13 அசருடைய தொழுகைக்கு பிறகு, அந்த பிறையை கடந்ததற்கு பிறகு நாம் ஒரு ஆட்டை பலியிட்டு நம்ம குர்பானி கொடுக்க முடியல, அது கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதனால இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த காலம் நிறைவடைந்ததற்கு பிறகு ஒரு மனிதர் குர்பானி கொடுக்கிறார், குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்படுமா? இல்லை. அது நாம் இறைச்சிக்காக அறுக்கப்பட்ட ஆடு, அவ்வளவுதானே தவிர அது குர்பானியுடைய நன்மையை பெற முடியாது. ஏனென்றால் குறிப்பிட்ட காலகட்டத்தில் இஸ்லாம் நமக்கு ஒரு வணக்கத்தை செய்ய சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், அதுவும் குறிப்பிட்ட ஒரு செயலை நமக்கு கடமையாக்கி இருக்கிறது என்று சொன்னால், அதை விட்டுவிட்டு நாம் வேறு செயலில் ஈடுபடுகிற போது அது நிச்சயமாக நமக்கு நன்மையை தராது என்கிற அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்பானி கொடுக்க இருக்கிற அனைவருடைய அந்த குர்பானியையும் உலுஹியாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானாக, அதற்கு நிரப்பமான நன்மையை தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
Dear brothers, Qurbani, Uluhiyah is a beautiful act of worship. Muslims do Qurbani every year during the month of Dhul Hijjah. This act honors the great story of Prophet Ibrahim alayhi salam. Allah tested Prophet Ibrahim alayhi salam by asking him to sacrifice his beloved son Ismail alayhi salam. Prophet Ibrahim alayhi salam loved Allah more than anything else. He agreed to obey Allah immediately. His son Ismail alayhi salam also agreed happily. This shows their great love and trust in Allah. Allah was very happy with their faith. He stopped the sacrifice of Ismail alayhi salam. Instant Allah sent a goat from Jannah. This miracle shows that Allah does not want human blood or meat. He only wants to test our hearts. Today Muslims repeat that sacrifice during Eid al-Adha time. It reminds us to obey Allah in everything. Qurbani is a duty for every wealthy Muslim. We sacrifice animals like goats, sheep, cows and camels. The Quran tells us that the meat and blood do not reach Allah. Only our good intention and fear of Allah reach Him. Qurbani is not just about cutting an animal. It is about giving up what we love for Allah. It shows that we prefer Allah over our money and all things. When we do Qurbani, we must look at our own hearts. We must sacrifice our bad habits like greed, anger and pride. We must ask ourselves if we can give up our time and money for Allah. If we only do Qurbani to show off, Allah will not accept it. Our intention must be 100% pure. We do it only to make Allah happy. This practice teaches us to be kind and caring. It cleans our wealth and removes greed from our hearts. Many poor people only get to eat meat during Eid al-Adha. When we share our meats, we share love and happiness. It reminds us that our money belongs to Allah. We must use it to help those who have less than us. Qurbani is a lesson in love, obedience and charity. It helps us become better Muslim. As Eid approaches, let us clean our intentions. We pray that Allah accept our Qurbani. May Allah forgive our sins and bless our families. Ameen. Wa akhiru da'wana alhamdulillahi rabbil alameen.